இன்னைக்கு 67வது கிளாஸ்ல இந்த 3 லோகோ பண்ண போறோம். சிம்பிளா இருக்கிறதுனால இந்த 3 லோகோவும் few minutesல பண்ணி முடிச்சிடலாம். ஓகே, முதல்ல ஹோம் அண்ட் ஃபேமிலி பார்க்கலாம். இதுக்கு ஒரு பாலிகான் டூல் எடுத்துக்கலாம். 6 சைட்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே, இதை நம்ம ரொட்டேட் பண்ணணும். இது 6 சைட்ஸ் இருக்கிறதுனால 30 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணோம்னா இந்த கார்னர்ல சீட் ஆகும். ஸோ லெட்டர் ஆர் ப்ரெஸ் பண்ணிட்டு 30 என்டர் பண்ணலாம். ஓகே, இதை ஒரு 10 பாயிண்ட்டுக்கு ஸ்ட்ரோக் வெயிட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதான உடனே இதை செலக்ட் பண்ணி ஆப்ஜெக்ட்டுக்கு போங்க, பாத் அவுட்லைன் ஸ்ட்ரோக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஹாரிசான்டல் லைன் எடுத்து இங்கே கட் பண்ண போகிறோம். பென் டூல் எடுத்துக்கோங்க. இங்கேருந்து இங்கேக்கு ஒரு ஸ்ட்ரோக் எடுத்து ரெண்டும் செலக்ட் பண்ணி பாத் ஃபைண்டருக்கு இதை டிவைட் பண்ணிக்கலாம். ஷிஃப்ட் கண்ட்ரோல் ஜி, அதாவது அன்குரூப் பண்ணிக்கலாம். இதை டிலீட் பண்ணலாம். இருந்தாலும் இங்கே ஒரு ஷேப் இருக்கும். நான் வயர் ஃப்ரேமில் போய் காமிக்கிறேன் பாருங்க. இந்த ஷேப் இருக்கும். இந்த ஷேப் நாம டிலீட் பண்ணிக்கலாம். ஓகே, கண்ட்ரோல் ஒய் அகைன் பண்ணிங்கன்னா இது ப்ரிவியூ மோடுக்கு வந்துடும். பென் டூல் எடுத்து இங்கே மவுஸை ஹவர் பண்ணிங்கன்னா ஸ்மார்ட் கைடு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இங்கே கிளிக் பண்ணுங்க, ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணுங்க, இல்லைன்னா கிராஸாக போகும். இங்கே கிளிக் பண்ணிடுங்க. இது ரெண்டும் செலக்ட் பண்ணி அகைன் டிவைட் பண்ணிக்கோங்க. ஷிஃப்ட் கண்ட்ரோல் ஜி பண்ணுங்க. ஓகே, இப்போ இந்த ஷேப்பை செலக்ட் பண்ணி லெட்டர் ஓ ப்ரெஸ் பண்ணுங்க. இல்லைன்னா இங்கே ரிஃப்ளெக்ட் டூல் எடுத்துக்கோங்க. இங்கே இருக்கு பாருங்க, ரிஃப்ளெக்ட் டூல் எடுத்துக்கோங்க. இந்த ரைட் ஹேண்ட் சைடு ஆங்கர் பாயிண்ட் மேலே, அதாவது நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இந்த ரைட் ஹேண்ட் சைடு ஆங்கர் பாயிண்ட் மேலே ஹாவர் பண்ணி ஆல்ட் ஹோல்ட் பண்ணி கிளிக் பண்ணுங்க. இது வெர்டிக்கல் அப்படின்னு இருக்கணும். ஹாரிசான்டல்னு இருந்தால் இப்படியாக்கும் ஆகிடும். வெர்டிக்கல் இருக்கலாம். காப்பி பட்டன் மேலே கிளிக் பண்ணுங்க. அதே மாதிரி கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணுங்க. டெம்பரரியாக உங்களுக்கு செலெக்ஷன் டூல் ஆக்டிவ் ஆகும். இங்கே கிளிக் பண்ணுங்க. அகைன் இந்த ஆங்கர் பாயிண்ட் மேலே, அதாவது எக்ஸ்ட்ரீம் லெஃப்டில் இருக்கிற ஆங்கர் பாயிண்ட் மேலே ஹாவர் பண்ணி ஆல்ட் ஹோல்ட் பண்ணி இங்கே கிளிக் பண்ணுங்க. காப்பி பட்டன் மேலே கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ இதுக்கு நடுவில் ஒரு கேப் கொடுக்கணும். 2 mm கேப் கொடுக்கலாம். கீபோர்டு இன்க்ரிமெண்ட்டில் கண்ட்ரோல் கே ப்ரெஸ் பண்ணிவிட்டு 2 mm செட் பண்ணுங்க. ப்ரெஸ் ஓகே. இதை செலக்ட் பண்ணி ரைட் ஆரோ ஒரு தரம், இதை செலக்ட் பண்ணி லெஃப்ட் ஆரோ ஒரு தரம் பண்ணிடுங்க. இப்போ இது ரெண்டும் செலக்ட் பண்ணி ஒரு குரூப் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் ஜி. இது ரெண்டும் சேர்த்து ஒரு குரூப் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் ஜி. ஏன்னா இந்த ஹெட் நம்ம இதுக்கு நடுவில் அலைன் பண்ணோம்னா இது ஒரு யூனிட்டாக இருக்கணும். இப்போ லெட்டர் எல் ப்ரெஸ் பண்ணுங்க, அதாவது எல்லிப்ஸ் டூல் எடுத்துக்கலாம். இங்கே ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி ஒரு பர்ஃபெக்ட் சர்க்கிள், சின்ன சர்க்கிள் ட்ரா பண்ணுங்க. ஹெட் மாதிரி இருக்கணும். ஸோ இங்கே கொண்டு போங்க. ஷிஃப்ட் கிளிக் இதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது பொசிஷன் மாறாமல் இருக்கணும்னா இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே ஹாரிசான்டல் லைன் பண்ணுங்க. அதே மாதிரி ஆல்ட்டும் ஷிஃப்ட்டும் ஹோல்ட் பண்ணி இந்த ஹெட்டை இங்கே கொண்டு வாங்க. ஷிஃப்ட் கிளிக் இது பண்ணுங்க. அகெயின் இதை கிளிக் பண்ணுங்க. அப்போ அலைன்மெண்ட் மாறாது. இதை அலைன் பண்ணிக்கலாம். ஓகே, நடுவில் இந்த டோர் மட்டும் நம்ம கிரியேட் பண்ணணும். அதுக்காக வேண்டி மார்க்கி டூல் எடுத்துக்கலாம், அதாவது ரெக்டாங்கிள் டூல். அதுக்கு லெட்டர் எம் கூட நீங்கள் ப்ரெஸ் பண்ணலாம். இங்கே வாங்க, ஸ்மார்ட் கைட் நமக்கு ஹெல்ப் பண்ணோம். ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி இங்கே லெஃப்ட்டுக்கு இப்படி கொண்டு போனீங்கன்னா ஒரு டோர் மாதிரி ஃபார்ம் ஆகும். இப்போ இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ஒரு குரூப்பாக மாற்றிக்கலாம். கண்ட்ரோல் ஜி. இதை செலக்ட் பண்ணுங்க. ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி இதையும் செலக்ட் பண்ணுங்க. அப்புறம் இது அலைன்மெண்ட் மாறாமல் இருக்க இங்கே இன்னொரு தரம் செலக்ட் பண்ணிக்கங்க. ஸோ இந்த ஹோல் யூனிட் உங்களுக்கு அலைன்மெண்ட் மாறாது. இது மட்டும் இதுக்கு சென்டராக அலைன்மெண்ட்டுக்கு வரும். ஓகே, எல்லாத்தையும் சேர்த்து ஒரு யுனைட் பண்ணிக்கலாம். பாத் ஃபைண்டருக்கு யுனைட் பண்ணிக்கங்க. ஓகே, இதை செலக்ட் பண்ணி பேஜ் சென்டருக்கு அலைன் பண்ணி மேலே வச்சிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு சிஎஸ்சி, கம்ப்யூட்டர் சர்வீஸ் கம்பெனி, இதை கிரியேட் பண்ண போகிறோம். ரெக்டாங்கிள் டூல் எடுத்துக்கலாம். ஆர்ட்போர்ட் மேலே கிளிக் பண்ணி 30க்கு 20 எடுத்துக்கோங்க. விட்த்து 30, ஹைட் 20. ஸோ ஷிஃப்ட் எக்ஸ் பண்ணுங்க. ஃபில் கலர் அவுட்லைனாக மாறும். ஓகே, இது கொஞ்சம் கூட ரவுண்டட் கார்னராக மாற்றிக்கலாம். ஓகே, இதை நாம் ஸ்ட்ரோக் வெயிட் 10க்கு எடுத்துக்கலாம். ஆல் ரைட். அகெயின் அதே மாதிரி ஆப்ஜெக்ட்டுக்கு பாத் அவுட்லைன் ஸ்ட்ரோக் இப்போ பார்த்தீங்கன்னா ஷேப்பாக மாறிடும். பென் டூல் எடுத்துக்கலாம். இங்கே ஒரு கிளிக், சென்டருக்கு இங்கே ஒரு கிளிக், இப்படி எடுத்துக்கலாம். ஓகே, இது 3ஐயும் செலக்ட் பண்ணி பாத் ஃபைண்டரில் டிவைட் பண்ணிக்கலாம். ஷிஃப்ட் கண்ட்ரோல் ஜி. இங்கே அன்வான்ட் ஷேப்ஸ் இருக்குது. நான் ஒயர் ஃப்ரேமில் போய் காமிக்கிறேன். இந்த ஷேப்ஸை டிலீட் பண்ணிடுவோம். ஓகே, ப்ரிவியூ மோடுக்கு வருவோம். கண்ட்ரோல் ஒய் அகைன். இது 2 யூனிட்டும் செலக்ட் பண்ணி ரைட் ஆரோ ஒரு தரம் ப்ரெஸ் பண்ணுவோம். ஏன்னா கீபோர்டு இன்க்ரிமெண்ட்டில் நம்ம 2 mm செட் பண்ணியிருக்கோம். அது கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த ஷேப்பை மட்டும் செலக்ட் பண்ணி இந்த
குவார்டர் ஷேப் இருக்கு பாருங்க, அதை மட்டும் செலக்ட் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் பேனலுக்கு வந்து ஃப்ளிப் ஹாரிசான்டலி பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி இந்த சி வந்து இன்னொரு காப்பி இங்கே வேணும். அதனால இதை செலக்ட் பண்ணி ஷிஃப்ட்டும் ஆல்ட்டும் ஹோல்ட் பண்ணி இங்கே பர்ஃபெக்டாக இங்கே வந்து அலைன் பண்ணுங்க. ஏன்னா 2 mm நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ண போகிறோம். ரைட் ஆரோ ஒரு தரம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த கேப்பு எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கலாம். அகைன் யுனைட் பண்ணிக்கலாம். இதையும் பேஜுக்கு சென்டர் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட நான் மேலே எடுத்துகிட்டு போகிறேன். மூணாவது வந்து ஆகஸ்ட் லோகோ. இந்த ஆகஸ்ட் லோகோ நீங்கள் க்ளோஸாக ஸ்டடி பண்ணிங்கன்னா எப்படியாக்கும் இருக்கும். இங்கே நடுவில் நெகட்டிவ் ஸ்பேஸில் வந்து ஒரு பேனாவோட, அதாவது பால் பாயிண்டோட பேனாவோட ஷேப் மாதிரி இன்சைடு இருக்கும். எப்படி காமிக்கிறது பாருங்கள். இங்கேருந்து இங்கே வந்து எப்படியாக்கும் இருக்கு. இங்கேருந்து வந்து இப்படி இருக்கு பாருங்க. ஒரு பேனாவோட பால் பாயிண்டோட பேனா மாதிரி ஷேப் மாதிரி இருக்கும். ஓகே, இது ரொம்ப சிம்பிள். அண்டர் 1 minute பண்ணலாம். எலிப்ஸ் டூல் எடுத்துக்கலாம். லெட்டர் எல் ப்ரெஸ் பண்ணி இங்கே ஒரு ஓவல், இந்த மாதிரி வெர்டிக்கல் ஓவல் கிரியேட் பண்ணுங்க. ஷிஃப்ட் எக்ஸ் பண்ணுங்க, அது ஃபில் ஆகட்டும். இப்போ இதை காப்பி பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல் எஃப் பண்ணுங்க, பேஸ்ட் இன் ஃப்ரண்ட். இதுக்கு ஒயிட் கலர் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ ஆல்ட் ஹோல்ட் பண்ணி க்ளோஸாக இப்படி கொண்டு வாங்க. எவ்வளோ திக்னஸ் உங்களுக்கு வேணுன்றதை பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி. அதே மாதிரி இங்கே வந்து கொஞ்சம் ஓப்பனாக இருக்கணும். அதனால கொஞ்சம் இதை மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். இது பாருங்கள், இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். ஆல் ரைட். அகைன் இந்த ஒயிட் இருக்குது பாருங்கள், அதாவது இந்த ஒயிட் ஷேப் இருக்குது பாருங்கள், அதை இன்னொரு காப்பி பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல் எஃப். அகைன் இந்த சமயம் ஆல்ட்டும் ஷிஃப்ட்டும் ஹோல்ட் பண்ணி இப்படியாக்கும் கொண்டு வரலாம். இதை அப்படியே கீழே கொண்டு வாங்க. இப்படி கொண்டு வாங்க. க்ளோஸாக காமிக்கிறேன். ஆல்ட் மட்டும் ஹோல்ட் பண்ணி இப்படி கொண்டு வந்தீங்கன்னா நடுவில் சொன்ன பாருங்க, இந்த பால் பாயிண்ட் பேனாவோட நெகட்டிவ் ஸ்பேஸில் இந்த ஷேப்பு காமிக்கும். ஸோ இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூட நம்ம விடுத்து பண்ணிக்கலாம். சம்திங் லைக் தட். ஓகே, இப்போ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி மைனஸ் ஃப்ரண்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். கொஞ்சம் கீழே கொண்டு போகலாம். பேஜுக்கு சென்டர் பண்ணலாம். இதுக்கு கீழே டைட்டில் கொடுக்கணும். டைட்டில் போய் ஹோம் அண்ட் ஃபேமிலி, சென்டருக்கு ஒரு தரம் அலைன் பண்ணிடலாம். இது ஆப்ஜெக்ட் அலைனில் தான் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த மூணையும் செலக்ட் பண்ணி ரெட் கலருக்கு மாற்றிக்கலாம். ஓகே, இது பிளாக் வேணாம், கொஞ்சம் டார்க்கர் கிரேயாக கொடுக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும். பிளாக் கொடுத்தா ரொம்ப ஹார்ஷாக இருக்கும். ஆல்ட் ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி இதை அப்படியே கீழே கொண்டு வாங்க. இங்கே எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னு ஆப்டிக்கலாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இங்கேயும் பொசிஷன் பண்ணுங்கள். நான் கொஞ்சம் கூட கீழே கொண்டு வரேன். ஓகே, இது ஆல்மோஸ்ட் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஆல்ட் ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி இதை அப்படியே கீழே இன்னொரு காப்பி கொண்டு வாங்க. நம்ம டெக்ஸ்ட்டில் எடிட் பண்ணிக்கலாம். இங்கே செலக்ட் பண்ணி கம்ப்யூட்டர் சர்வீஸ் கம்பெனி, அகெயின் இங்கே கிளிக் பண்ணுங்க. இப்போ இது ஆகஸ்ட் கார்பரேஷன். அப்படின்னு பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 3 லோகோவும் நாம் அண்டர் 5 minutes பண்ண முடிஞ்சது. எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால கொஞ்சம் கூட டைம் எடுத்துக்கலாம். ஆனால் சீரியஸாக வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா, ஒரு காம்படிஷனுக்கு மாதிரி பண்ணிங்கன்னா, இது அண்டர் 3 minutes 3யும் பண்ணிடலாம். இப்போ இதை ப்ரெசென்ட் பண்ணலாம். இந்த டியூட்டோரியல் எப்படி இருக்குன்னு காமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கங்க. அடுத்த கிளாஸில் ஒரு டிஃப்ரெண்ட்டான கிரியேட்டிவான லோகோ செய்து காட்ட போகிறேன். தொடர்ந்து பாருங்கள்.